வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ இல்லை டம்ளரில் அளக்குறீங்களோ அதிலே தான் அளவு. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரை கொடுக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் 50 ml 50 ml தயிர், 50 ml எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. நான் கோல்டு வினர் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இது நல்லா கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு பால் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சின்ன கப்ஸில் வந்து நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது கூட வந்து 1/2 கப்பாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஊற்றாமல் பாதியாக ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டீம் ஆகி வரும்போது மேலே நல்லா ஃபுல்லாக வந்துடும். அதனால் நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இது கூட வந்து டார்க் சாக்லேட் போடுறேன் நான். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே வந்து நான் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கார்னிஷ்காக சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதான். இதை வந்து நம்ம எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி குக்கரில் நம்ம வந்து இதை ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ண போகிறோம். 15 நிமிஷத்தில் இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நான் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கத்தியோ இல்லை வந்து ஒரு குச்சியோ வச்சு பார்க்கும்போது அதில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாக்லேட் கேக் அப்படியே நம்ம இதில் மைதா மாவில் செஞ்சதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.